வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் ஆல்ரெடி எல்லோரும் எழுதி பாஸ் ஆகிருப்பீங்க. அதுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருச்சு. ஸோ ஹால் டிக்கெட்டுன்னு வந்திருக்கும். ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வந்திருக்காது. அந்த எல்லா டிஸ்ட்ரிக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்வியூக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அட்டஸ்டட் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும், என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும், அதை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துருவோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ ஹால் டிக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அது டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். ஹால் டிக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டோட ஹால் டிக்கெட் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல விண்ணப்பதாரர் முகவரி கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல நேர்முக தேர்வு நடக்கும். ஸோ டேட் பார்த்திங்கன்னா 19/1/2024 கொடுத்துருக்காங்க. டைம் 1:30 PM. ஸோ மதியம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மதியம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டைமில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம். 24/12/2023 அன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். அந்த எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள், இடஒதுக்கீடு மற்றும் சிறப்பு தகுதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த நேர்முக தேர்வு வச்சுட்டு நீங்கள் ஜாப் பர்மனன்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது தற்காலிகமாக உங்களை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவர் மேலே குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் நடைபெறவுள்ள நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக இந்த நேர்முக தேர்வு அனுமதி சீட்டுடன் கீழ்காணும் அலுவலகத்திற்கு வருகை தருமாறு அறிவுறுத்தப்படுகிறார். ஸோ அனுமதி சீட்டுடன் வராத விண்ணப்பதாரர் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்த கொடுத்துருக்காங்கன்னா, பாண்டிநாடு கூட்டுறவு மேலாண்மை நிலையம், திருநகர் 2வது பஸ் ஸ்டாப், திருநகர், மதுரை 625006 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளேசஸில் இன்டர்வியூ போட்டிருப்பாங்க. மார்னிங் ஷிஃப்ட் சிலருக்கு கொடுத்துருப்பாங்க, சிலருக்கு ஈவினிங் ஷிஃப்ட் மதியம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மார்னிங்காக மதியானம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் கணினி வழி விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளுக்கான அனைத்து மூலச் சான்றிதழ்களையும் அவற்றின் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட 2 ஒளி நகல்களையும், அதாவது எல்லா மூலச் சான்றிதழ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணீங்களோ எல்லாத்தோடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு போகணும். தென் ஆதார் கார்டு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. தென் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட 2 ஒளி நகல், 2 ஃபோட்டோ காப்பீஸ் அட்டஸ்டட், அதாவது க்ரீனிங்கில் சைன் போகிற கெஜெட்டட் ஆஃபீஸ்ட்டு சைன் வாங்கிக்கோங்க. ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கலாம், தென் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்கிட்ட வாங்கலாம். ஸோ யார்கிட்ட வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கெஜெட்டட் ஆஃபீஸ்கிட்ட வாங்கிக்கோங்க. அவர் நேர்முக தேர்வுக்கு வரும்போது மூலச் சான்றிதழ்களில் ஒன்றையோ அல்லது அதற்கு மேற்பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஆன்லைனில் அப்லோட் பண்ணிங்களோ அதில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போகணும், 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸும் எடுத்துகிட்டு போகணும். இது ரொம்ப முக்கியம். 2 செட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்கு 3 கூட எடுத்துகிட்டு போங்க. எந்த பிரச்சனையும் தப்பும் கிடையாது. ஓகேங்களா? பின்வரும் மூலச்சான்றிதழ்களை அனைத்தையும் கட்டாயம் தன்னுடன் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸும், SSLC, அதாவது 10th 12th, தென் அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், தென் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருந்தீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட், இல்லை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதோடைய படித்து முடிச்சிங்கன்னா ப்ரொவிஷனல் இருந்தால் கூட ஓகே. படிச்சுட்டு இருக்கீங்கன்னா போனாஃபைட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தோடைய ஜெராக்ஸஸ் அண்ட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கல்வி தகுதிக்கான சான்றிதழ் 10/11/2023 நாளிட்ட மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலவிய அறிவிக்கையில் உள்ளவாறு. ஸோ அவங்க அறிவிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கூட்டுறவு பட்டய தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ், இப்போ DCM முடிச்சிருப்பீங்க, HDCM முடிச்சிருப்பீங்க, அதை முடிச்சதுக்கான சான்றிதழ், படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதோடைய போனாஃபைட். அப்படி இல்லைனா கூட்டுறவு பட்ட பயிற்சியை பகுதி நேரம் முழு நேரமாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா போனாஃபைட் சர்டிஃபிகேட். முதுநிலை வாணிபம், அதாவது நீங்கள் BCom கோஆப்ரேட்டிவ், MCom கோஆப்ரேட்டிவ் அந்தமாரி முடிச்சிங்கன்னா அதோடைய மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இல்லைனா எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழை ஒரு பாடமாக பயின்று தேர்ச்சி பெற்றதுன்னு சான்றிதழ், அதுக்கு SSLC சர்டிஃபிகேட், HSC டிகிரி, அதுவே போதுமான அளவு. விண்ணப்பத்தில் ஒட்டப்பட்டது போன்று 2 கடவுச்சீட்டு, நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவே 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. மேலும் பின்வரும் பொருத்தமான சான்றிதழ், நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா, ஸோ உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கணினி பயன்பாடு அடிப்படை அறிவு பெற்றிருப்பதற்கான சான்றிதழ். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் DCA கோர்ஸ்லாம் முடிச்சிங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் DCM முடிக்கும்போதே உங்களுக்கு அடிஷனலாக கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் அதோடைய சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் தங்களது உரிமை கோரலுக்கு ஆதரவாக தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரால் வழங்கப்பட்ட உதவிகள் பதிவு புத்தகம், தகுதி வந்த அரசு மருத்துவரால் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ், அதையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆதரவற்ற விதவியாக இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சர்டிஃபிகேட்டும், PhD நீங்கள் 1 to டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த PhD தமிழில் படிச்சிருக்காங்க அந்த சான்றிதழும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. விண்ணப்பதார சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு குறித்த நாள் மற்றும் நேரத்தில்
தேர்வில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார். அவங்க சொன்ன அந்த டேட்டில் வந்து கரெக்டாக வந்து போய்க்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணிட்டாலும் உங்களை வந்து விண்ணப்பதாரர் அவர் கணினி வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களின் அடிப்படையிலேயே நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களில் ஏதேனும் தவறு அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சாலும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நேர்முக தேர்வு தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிந்துவீங்க. இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு போக்குவரத்து படியோ இதர படிகளோ வழங்கப்பட மாட்டாது. உங்களுடைய சொந்த செலவில் தான் போய்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா ஜெராக்ஸஸ், அதாவது எல்லா ஜெராக்ஸ் 2 காப்பி ஜெராக்ஸும் தென் அதோடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.